குணா கேவ்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக மூடப்பட்டு பேரிகேட்லாம் போடப்பட்டு கிட்ட கூட போக முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் குணா கேவுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களுக்கு தெரியும். அந்த குணா கேவ் கிட்ட ரெண்டு கல்வெட்டு மட்டும் இருக்கும். அந்த 2 கல்வெட்டில் ஒரு கல்வெட்டு கம்ப்ளீட்டாக இத்து போய் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வெள்ளக்கார காலகட்டத்தில் வச்ச மாதிரி இருக்கும். அது நம்மளால வாசிக்க முடியாது. 2வது கல்வெட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லவ்விங் மெமரி ஆஃப் ஸ்ரீ A.R.A. ஷென்பக நாடார் அவர்கள், மெர்ச்சன்ட் ஃப்ரம் மதுரை அப்படின்னு போட்டு ஒரு கல்வெட்டு இருக்கும். இவர் விழுந்த வருஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 12th May 1955. அண்ட் விழுந்த டெப்த்து வந்து அதிலேயே போட்டிருக்கும். டெப்த்து வந்து 500 அடி. எங்கள் அப்பாவோட ஞாபகமாக நான் அவரோட மகன் ஏஎஸ் ராஜசபை அப்படிங்கிறவங்க வந்து இங்கே நிறுவி இருக்கோம் இந்த கல்வெட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. 1955 அன்னைக்கு 12th May அப்போ என்ன நடந்துச்சுங்கிறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுதான் வந்து இந்தியா, அதாவது சுதந்திர இந்தியாவோட முதல் குணா கேவுக்குள்ள விழுந்து மீட்கப்பட்ட உடலா. அந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ மன்யுமல் பாய்ஸ் படத்தெல்லாம் பேசிட்டு இருக்கப்போ இப்போ இருக்கிற குணா கேவ்ஸை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். பட் இப்போ இந்த மன்யுமல் பாய்ஸ் படம் இருக்கட்டும், குணா கேவாக இருக்கட்டும், அது எல்லாமே குணாங்கிற பேர் வந்துருச்சு. பட் குணா படம் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குணா கேவ்ஸோட கதை எத்தனை பேருக்கு தெரியும்? அதை நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஒரு பயங்கரமான மிஸ்டரி கதையாக இருக்குது. ஏகப்பட்ட அமானுஷங்கள் கூட நிறைய பேர் இருக்குதுன்னு நம்புறாங்க. ஸோ என்னதான் இருக்குது இந்த டெவில்ஸ் கிச்சனுக்குள்ள, எந்த டெவில் இருக்குங்கிறத இப்போ பார்க்க ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு சின்ன குழந்தைக்கு புரியுற மாதிரி நான் ஈஸியாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கவலைப்படாதீங்க. அண்ட் சின்ன குழந்தைன்னு சொன்னால் நிறைய பேர் அஃபண்ட் ஆகிறாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்க. அப்படி கிடையாது. ஐன்ஸ்டீன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயத்தை ஒரு 5 வயசு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா யாருக்குனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெவில்ஸ் கிச்சனோட, குணா கேவோட மர்மம் என்ன? பிஃபோர் த மன்யுமல் பாய்ஸ், பிஃபோர் த மூவி குணா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்வெட்டில் என்ன இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஏன்னா உங்ககிட்ட 2-3 வார்த்தை தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் லவ்விங் மெமரி ஆஃப் ஸ்ரீ A.R.A. ஷென்பக நாடார், மெர்ச்சன்ட் ஃப்ரம் மதுரை. மதுரையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வணிகர். ஏன்னா இவர் வந்து உள்ள விழுந்ததுக்கப்புறம் 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்களாம். அந்த காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய்னா எவ்வளோ பெரிய காசுன்னு யோசிச்சு பாருங்க. இவர் உடலை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுறாங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஓகேவா? 1955 1 கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க. ஸோ இவர் வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தெரியாமல் உள்ளுக்குள்ளே விழுந்தவர், நியர்பை கேவன் அண்ட் லாஸ்ட், இந்த குகைக்குள்ளே வந்து தெரியாமல் உள்ளே விழுந்து உயிரை துளைத்தவர். 12ஆம் தேதி மே 1955 அன்னைக்கு. அவரோட உடல் வந்து 13ஆம் தேதி மே 1955 அப்போ எடுத்துகிட்டு வரப்பட்டுச்சு. ஃப்ரம் த டெப்த் ஆஃப் 500 feet, 500 அடி பள்ளத்தில் இருந்துட்டு அவர் உடல் வந்து அடுத்த நாள் வெளியே கொண்டு வரப்பட்டுச்சு. கிரேசியான விஷயங்க. 500 அடி பள்ளம் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம எடுக்க முடியல. இப்போ வேளச்சேரியில் 2 பேர் உள்ள இறந்து போனாங்க ஒரு வேளச்சேரியில். இந்த மழைக்கு நம்ம இன்னைக்கு தாங்க மாட்டேங்கிற 2024 உடலை எடுக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ ஒரு வாரக்கணக்காக நம்ம போராடணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சுஜித்னு ஒரு பையனை நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த தீபாவளி நேரத்தில் யாருமே தீபாவளி கொண்டாடாமல் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம துக்கம் அனுசரிச்சுட்டு இருந்தோம். அந்த பையன் வந்து ஒரு போர்வெல் குழிக்குள்ள விழுந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாடர்ன் டெக்னாலஜியை வச்சு கூட நம்ம உடலை ரீட்ரைவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க 1955 24 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதனோட தன்னலம் கொஞ்சம் கூட கருதாமல் செஞ்ச ஒரு செயல். நண்பன் கூட கிடையாது. மன்யுமல் பாய்ஸில் ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒருத்தங்க பண்ணுவாங்கல்ல. ஆக்சுவலாக ஷென்பக நாடார் வந்து குழிக்குள்ளே விழுந்தப்போ ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அவங்கள பற்றி நான் உங்ககிட்ட அடுத்து சொல்கிறேன். பட் எனிவே, அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் போட்டிருக்கிறது அவரோட ஆத்மா வந்து அமைதியாக இருக்கணுங்கிறதுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் இதை வந்து நிறுவியது அவரோட பையன் ஏஎஸ் ராஜசபை அப்படின்னு வந்து ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கல்லாக வச்சுருப்பாங்க. இந்த கல்லுக்கல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அது மேலே யாரும் போஸ்ட் ஒட்டிடக்கூடாது, அது மேலே ஏதாவது கிரிக்கிடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த ஜல்லிக்கல்லாம் சில வீட்டிலலாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊர் சைடில் அது ரொம்ப காமன். ஸோ இது வந்து போஸ்ட் ஒட்டிடக்கூடாது, அது மேலே கிரிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. விச் ஜஸ்ட் மீன்ஸ் ராஜசபை அவங்களோட பையன் வந்து அவங்க அப்பாவை ரொம்ப விரும்பியிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த குகை மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்ததுனால தான் அவங்க அன்னைக்கு வந்திருக்க கூட செஞ்சாங்க. அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த முன்னாடி பார்ப்பீங்க. அதுக்கிட்ட இன்னொரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெள்ளை கலரில் ரொம்ப பாசி பிடிச்சி ஒரு மாதிரி காலக்கணக்கில் காணாமல் போன கல்வெட்டு மாதிரி தான் இருக்கும். அந்த 2வது கல்வெட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் முன்னாடி, அதாவது நம்ம ஷென்பக நாடாருக்கும் முன்னாடி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளக்கார துரை வந்து உள்ளுக்குள்ளே போய் மாட்டி இறந்திருக்காரு. அவரோட நினைவாக அந்த கல்வெட்டு வச்சிருக்குது. காலப்போக்கில் அந்த கல்வெட்டும் காணாமல் போயிடுச்சு. நம்ம கிட்ட இப்போ இருக்கிற ஒரே கல்வெட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷென்பக நாடார் அவர்கள் தான். குணா படம் எடுத்துட்டு இருக்கப்போ கூட கமல் வந்து அடிக்கடி சொல்லுவாராம், உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் கூட இந்த டூப் போடுறவங்களா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இறங்குறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இல்லை வந்து கேர்லெஸ்ஸாக உள்ளே போனாங்கனால
கமல் சொல்லுவாரா, என்ன ஷென்பக நாடார் கிட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். ஸோ அந்த அளவுக்கு ஷென்பக நாடாருங்கிறவங்களை வந்து இந்த கதையில் இந்த குகையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்காங்க. இப்போ இந்த ஷென்பக நாடாரோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1955 காலகட்டங்களில் இவர் வந்து இந்த குகையில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரியம் கொண்டவர், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஓகேவா, ₹1 கோடி அவங்க வந்து உடல் எடுக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ மிகப்பெரிய செல்வந்தர். அவருக்கு வந்து இந்த குகைகளை பற்றி ஸ்டடி பண்ணுறது, பள்ளத்தை வந்து பார்க்குறது, இதுலலாம் வந்து பயங்கர ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய குகைகள், கொடைக்கானல், மதுரை டு கொடைக்கானல்ங்கிறது இந்த சில்லன்ற கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு ஊட்டிக்கு வந்து டீ குடிக்க போவாங்க. அது மாதிரி மதுரையில் இருக்கிறவங்களாம் டின்னர் சாப்பிட்றதுக்கு கொடைக்கானல் போயிட்டு வரது வழக்கமான விஷயம். ஸோ ஒரு 2.5 hours drive, 3 hours drive, அந்த காலத்தில் 3 hours வச்சா கூட ஒரு நல்ல வீக்கெண்ட் ஸ்பாட் மாதிரி தான். ஸோ இந்த ஷென்பக நாடார் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி மலை மேலே போயிட்டு அந்த குகைக்குள்ளெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கல்லை தூக்கி போடுவாங்களாம். அந்த கல் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த குழியோட ஆழம் என்ன, அந்த சவுண்டு கேட்குள்ள கல் வந்து தட்டி 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 போகிறது, அதை வச்சுட்டு வந்து அது எவ்வளோ ஆழமான ஒரு பள்ளம்ங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹி வாஸ் சம்மன் வெரி மச் இன்டு நேச்சர், கேவ்ஸ், மவுண்டன்ஸ், இதிலெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டான ஒரு பர்டிகுலர் பர்சன். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேரங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து, பேரம் பேத்தி சின்ன குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து மதுரையிலேருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கு வர்றாரு. வந்த இடத்துல அவர் மறுபடியும் இந்த குணா கேவ், அப்போ குணா கேவ் கிடையாது, இது டெவில்ஸ் கிச்சன், வெள்ளைக்கார துறையெல்லாம் சொல்லிட்டு போன டெவில்ஸ் கிச்சன். அங்கே வந்து அவர் வந்து அந்த முன்னாடி இருந்த வெள்ளை கல்வெட்டை பார்த்துட்டு போயிருக்கணும்ல, வாட் டைமிங். அவர் வந்து அந்த வெள்ளை கல்வெட்டெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே போயிருப்பார். அது இப்போ அவர் யாருன்னு கூட தெரியல, ஒரு வெள்ளைக்கார துறை உள்ளே இருந்தவர், மேபி அப்போ தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே அவங்க பேர குழந்தைங்களோட போய் உள்ளுக்குள்ளே அவர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த கல்லெல்லாம் போட்டுட்டு இருக்கப்போ ஸ்லிப் ஆகி அவர் உள்ளுக்குள்ளே விழுந்துட்டுறாரு. ஓகேவா. ஸோ குணா கேவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டூரிஸ்ட் கைடெல்லாம் உங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. அந்த கேவே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேண்டில் வச்சுட்டு போகணும், இல்லை ஒரு தீப்பந்தத்தை வச்சுட்டு போகணுங்கிற மாதிரி தான். ஏன்னா வெளியில் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இருட்டாக இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த வெளிச்சத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்கணும். அண்ட் அது பேரே டெவில்ஸ் கிச்சன், ஏன்னா அங்கே ஏகப்பட்ட மிஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வரும். தூரத்துலேருந்து பார்த்தா இந்த கிச்சன்லேருந்து சிம்னிலேருந்து வர மாதிரி இருக்குங்கிறாங்க. அது ஒரு விதத்தில் ஒரு என்ன சொல்ல, ஒரு தெர்மல் ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லலாம். தெர்மல் ஆக்டிவிட்டினா சூடுபடுத்தக்கூடிய ஆக்டிவிட்டின்னு இல்லை, ஒரு நேச்சுரல் சிச்சுவேஷன். வேறு இந்த நம்ம பார்ப்போம்ல ஜென்ரலாக அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் போகுது, அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தெர்மல் ஆக்டிவிட்டி தான். சேம் வே வித் சிம்னிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த குகைக்குள்ளேருந்து நிறைய பஃபாக வெளியே போகும்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் டெவில்ஸ் கிச்சன் கூட வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து இவர் உள்ளுக்குள்ளே போகிறப்போ கைடெல்லாம் வச்சுட்டு தான் ஜென்ரலாக போவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஏன்னா எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரியாது, ரொம்ப நேரோவாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய குகை இருக்கும். அந்த குகைக்குள்ளே போனதுக்கப்புறம் அது அப்படியே சுற்றி ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸ்லன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே போகிறப்ப எந்த இடத்துல கல் இருக்கும், பட் திடீர்னு ஒரு கால் வச்சிங்கன்னா இருட்டில் தெரியாமல் கால் வச்சிங்கன்னா தட்டி விட்டுருச்சுன்னு. சில இடத்துல ராக்கி எட்ஜஸ் இருக்கும். அதில் மெயினான ஒரு குகை இருக்குது. அந்த குகை தான் ரொம்ப பயமுறுத்தக்கூடிய குகை. அது சென்டரில் இருக்கும். ஸோ தெரியாதவங்க அந்த இடத்துல போய் கால் வச்சாங்கன்னா அது டிப்பாகி உள்ளுக்குள்ளே விழுந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே 500 அடி டைரக்ட் ஃபால், உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குகை. இவர் வந்து இந்த பேர குழந்தைங்களெல்லாம் வச்சு இந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு. அப்போ அவரே தெரியாமல் டிப்பாகி உள்ளுக்குள்ளே விழுந்திருக்காரு. பேர குழந்தைங்களாம் வந்து இவர் வெளியே வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி கத்தி இவர் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிட்ட இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொடைக்கானல் ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம கதையோட காப்பாற்றப்பட வேண்டியவர் ஷென்பக நாடார் அவர்கள் வந்து மதுரையிலேருந்து வந்து உள்ளே விழுந்துட்டாங்கிறது வந்து ஒரு பெரிய நியூஸாக கொடைக்கானல் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குது. அப்போது அதே கொடைக்கானலில் குப்புசாமி நாயுடு அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இவரும் வந்து அந்த ஊரில் கொடைக்கானல் சார்ந்தவர். இவர் மதுரையிலேருந்து வந்தவர், உள்ளே விழுந்துட்டார். குப்புசாமி நாயுடுங்கிறவர் கொடைக்கானல் சார்ந்தவர். அவர் இருந்துக்கிட்டு இந்த கொஞ்சம் எஸ்டேட்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர். அவர் ஒரு வெல் டு டூ ஃபேமிலி தான். அவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் விழுந்துட்டாரு, எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு காலையிலேருந்து கேட்க அவர் இருந்துக்கிட்டு அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த குகைக்குள்ளே, நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துருக்காரு. அங்கே முதல்ல வேடிக்கை பார்க்க தான் போயிருக்காரு, வீட்டில் எல்லாம் யார்கிட்டையும் சொல்லலை. அங்கே போனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உள்ளுக்குள்ளேருந்து எடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போய் இறங்கிடலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பேரலாக அங்கே இன்னொரு விஷயம் வேறு நடந்துட்டு இருக்குது. அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இவங்க உடலை எடுத்து தரவங்களுக்கு ₹1 கோடி சன்மானம் கொடுக்கப்படும்னு. உள்ளுக்குள்ளே இறங்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் 1 கோடிலாம் கொடுக்குறீங்க, ஒருவேளை நான் உள்ளே போகிறேன் உள்ளுக்குள்ளே இறந்துட்டேன்னா என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எழுதித்தாங்க அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொருத்தங்களா கேட்டு ரெஸ்கியூவர்ஸ் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அந்த பையனும், அதாவது இந்த சிச்சுவேஷனில் ராஜசபை, அவங்க அப்பாவுக்கு கல்வெட்டு வச்சிருக்காங்களா, ராஜசபை வந்து ப்ராபப்ளி சொல்லியிருக்கணும், சரி ஓகே ஃபைன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி எல்லாருக்கிட்டையுமே கையெழுத்து, ராஜசபை கையெழுத்து போட்டு கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு வேலை ஏதாச்சும் உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்கள் அப்பாவோட உடலை மட்டும் எடுத்துத்தாங்கன்னு. இந்த நேரத்தில் வந்து குப்புசாமி நாயுடுக்கு பண தேவை பெருசாக கிடையாது. அவர் வந்து பணத்துக்காகவும் இதை பண்ணல. அவர் அந்த இடத்துல எதேச்சியாக பார்க்க போகிறாரு. ஒரு பையன் வந்து அப்பாவோட உடலை எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதுவும் இன்னைக்கு குணா கேவ்னு சொல்கிறப்ப நம்ம வந்து ஒரு நல்ல விஷுவல் போகிற ரோடெல்லாம் பார்க்குறோம். அன்றைக்கி வந்து ஒரு காட்டுக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் இருட்டுக்குள்ளே தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு பையன் கஷ்டப்படுறத பார்க்குற நம்ம கதையோட ஹீரோ குப்புசாமி நாயுடு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன் வரேன்,
நான் உள்ளே போய் உங்கள் அப்பாவோட உடல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன் வராங்க. அப்போ ராஜ்யசபை இருந்துக்கிட்டு சரி ஓகே ஐயா நீங்கள் இதில் கையெழுத்து மட்டும் போடுங்க, நீங்கள் இதில் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆச்சும் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறோன்னா என் குடும்பத்தெல்லாம் யாரும் பார்த்துக்க வேணாம், உங்கள் அப்பாவோட நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கயிறை கட்டிட்டு இறங்க ஆரம்பிக்கிறாரு. 50 அடி உள்ளே போகிறாரு. இதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இவர் யாரையுமே காப்பாற்றினது கிடையாது, இவர் குகைக்குள்ளே போனது கிடையாது, உயிரை கூப்பிட்டது கிடையாது. இவருக்கு என்னன்னா ஒரு பையன் அவங்க அப்பாவோட உடல் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாரு. 100 அடி 200 அடி அண்ட் திங்க் ஆஃப் திஸ், 100 அடி 200 அடினா என் ஹைட்டு, நான் வந்து 6 அடி, ஓகேவா, ஐம் 6 feet tall. இங்கே யோசிச்சு பாருங்க, என்னைய மாதிரி வந்து ஒரு 10 பேர் இருந்தாலே ஒரு 50 அடி 60 அடி தான் வரும். 20 பேர் இப்படி மேலே 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 மதன் கௌரி வச்சா எவ்வளோ ஹைட், அது 100 அடி தான். அந்த மாதிரி இன்னும் 5 மடங்கு. ஸோ அவ்வளோ டெப்த்து உள்ளுக்குள்ளே போகிறாங்க, கயிறை விட்டு உள்ளே இறக்குறாங்க. அந்த கயிறை வந்து அவங்க உள்ளே இறக்க வேண்டிய கயிறோட திக்னஸ்ஸு அது கொஞ்சம் தடி கயிறாக இருக்குல்ல, அந்த தடி கயிறு மட்டுமே வந்து லாரியில் வந்துச்சு, 2 லாரியில் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. அவ்வளோ தடியான கயிறு எல்லாமே வேகமாக அரேஞ்ச் பண்ணப்பட்டு, அது ரிமோட் எண்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட், ஓகேவா, கொடைக்கானலில். அகைன் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற மாதிரி ரோடெல்லாம் கிடையாது, உள்ளுக்குள்ளே வரதே ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே அந்த கயிறெல்லாம் அரேஞ்ச் பண்ணப்பட்டு அண்ட் போகிற வழி வேறு வந்து எதுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா மதிக்கட்டான்னு சொல்லி, நீங்கள் மதிக்கட்டான்னு சொல்லி மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு தனியாக இருக்கும். அந்த சோலையோட அந்த காடோட பேரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே போனால் ஒருத்தன் மூளையை விட்டுருவான், பைத்தியம் பிடிச்சிடும் அவனுக்கு, உள்ளுக்குள்ளே யாராவது ஹைக் போனாங்கன்னா போக வேண்டியதான், அப்படியே பரலோகத்துக்கு போக வேண்டியதான். அவ்வளோ வந்து குழப்பக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்டு, உள்ளுக்குள்ளே இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் பார்க்கறது கூட பாம்பு மாதிரி இருக்குன்னு கூட சொல்லக்கூடிய நேச்சுரலாகவே ஒருத்தனை பைத்தியம் பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காடுக்குள்ளே தான் குணா கேவ் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த காடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வந்து மண்ணை தொடவே தொடாது, ஏன்னா அந்த மரங்கள் வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். மண்ணை வந்து நீங்கள் தொடவே மாட்டீங்க, ஏன்னா அதில் உதிர்ந்த இலைகள் வந்து இன்னும் மக்காமல் மண்ணு மேலே அவ்வளோ சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து திக்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்து அவங்க கயிறு வண்டியாக கயிறெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே இறக்குறாங்க. உள்ளுக்குள்ளே அவர் போய் ஃபைனலி அந்த உடல் இருக்கிறத பார்த்துட்டாரு. அவர் அப்படியே முன்னாடி போய் விழுந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்குது. யார்? ஷென்பக நாடார். இவர் வந்து பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொல்லணும், ஆமாம் உடல் உள்ளே இருக்குது, நம்ம இப்போ தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அருணாக்கொடி இருக்கும்ல, அவங்களோட தங்க அருணாக்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே 500 அடி மேலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்களை தூக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் 500 அடி உள்ளே போய் ஷென்பக நாடார் அவர்களோட உடல் வந்து எடுத்துகிட்டு வரப்படுது. அந்த எடுத்துகிட்டு வரப்போ ரொம்ப அப்படியே தூக்கிட்டு வர முடியாது, ஏன்னா கயிறு கட்டிலாம் தூக்கிட்டு வர முடியாது, பிடிச்சி தூக்கிட்டு வரும். ஏன்னா கயிறு கட்டி அங்கேயாவது வயிற்றுல கட்டி அது மறுபடியும் உடம்பு ரெண்டா, யூனோ ஹவு திங்ஸ் குட் கோ ராங், ரைட்? ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்கள் வந்து உள்ளே இப்படி பிடிச்சி யோசிச்சு பாருங்க, ஒரு நார்மல் மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து இந்த பிணங்களுக்கோ இல்லை மாதிரி ரெஸ்கியூ, உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன், நம்மளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க முதல் முறையாக 500 அடி கீழே விழுந்த ஒரு உடலை வந்து தூக்கிட்டு வெளியே வரணும்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் மென்டல் ஸ்டேட்டு? இருந்தாலும் யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. தூக்கிட்டு மேலே வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் ஃபைனலி அவங்கக்கிட்ட வந்து அந்த பையன் ஓன்னு அழுகுறாங்க. எல்லோரும் வந்து ஃபைனலி கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊரே வந்து அழுகுது. இப்போ இதுக்கு தானப்பா இந்த பையன் இவ்வளோ போராடிட்டு இருந்தான், யார்? ராஜ்யசபைங்கிற பையன் வந்து அப்பாவோட உடலை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் போராட்டம், ஒரு நாள் காணாமல் போய் அடுத்த நாள் ராத்திரி ஒரு வழியாக கிடச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே இறந்துட்டாங்கிற இருந்தாலும் கிடச்சிட்டு உடல் கிடச்சிருச்சு, அவங்க கடைசியில் செய்ய வேண்டிய ஈமை சடங்குகள்லாம் வந்து அவங்க நினச்ச மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கிறப்போ ராஜ்யசபை அவர்கள் வந்து இவங்ககிட்ட, யார் இப்போ உடலை எடுத்துகிட்டு வந்த குப்புசாமி நாயுடு கிட்ட வந்து 1 கோடி ரூபாய் இந்த பெருசாக பொட்டலம் போட்டு பெருசாக எடுத்து கொடுக்குறாங்களாம். அப்போ அவர் இருந்துக்கிட்டு, நான் இதை காசுக்காக பண்ணல, உங்களுக்காக பண்ணேன், ஒரு அப்பாவோட உடலை எப்படியாவது எடுத்துன்னு நினச்சிட்டு இருந்த பையன் நீங்கள், நானும் பையன் தான், எங்கள் அப்பா உள்ளே விழுந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேனோ அதை தான் உங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணேன், இது காசுக்காக பண்ணான்னு ஆகிடும், நான் இதை உங்களுக்காக பண்ணேன்னா இந்த காசு வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதாகவும். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப மனசோர்வு, ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன மாதிரி அகைன் ஒரு உடலை போய் இவ்வளோ பெரிய குகையிலேருந்து எடுத்துகிட்டு வரதுங்கிறது நார்மலான விஷயம் இல்லை, அதெல்லாம் பார்த்தப்போ அது மென்டலாக கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1-2 நாளுக்கு அப்படி இருந்திருக்கணும்னு அவங்களோட மகளே வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருடங்களில் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்து கொஞ்ச நாள் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ இறந்து போய் ஒரு 5 வருஷத்தில் அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அவங்களோட மகள் வந்து அப்படி இல்லைங்கிறாங்க. இருந்தாலும் அந்த இன்டர்நெட்டில் பேசுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அந்த இம்பாக்ட் கூட இன்னும் இருந்திருக்கலாம், அவங்க உள்ளுக்குள்ளே பார்த்த விஷயங்கள், உள்ளுக்குள்ளே போன இடங்கள், அந்த மென்டலாக அந்த மெமரி இருக்கிறது, இதெல்லாம் கூட எஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன், இதுதான் வந்து மன்யூமல் பாய்ஸில் இருந்த ஒரு பர்டிகுலர் கதையை விட ஒரு மிகப்பெரிய கதை. ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. யாருனே தெரியாத ஒருத்தங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை உயிரை பணம் வச்சு பண்ண முடியுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ப்ராபப்ளி அந்த படத்தோட டிரெக்டர் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட் இதை ப்ரீக்வல் எடுக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஸ்டோரி இங்கே இருக்குது, நீங்களே கூட இந்த வீடியோ உங்ககிட்ட அனுப்பிச்சி விடுங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் கிரேசி. இதை கேட்டப்போ, இந்த கதையை கேட்டப்போ நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு நடுவில் வந்து இப்போது
அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி குப்புசாமி நாயுடு அவர்கள் போய் காப்பாற்றிட்டு வந்தாங்க. அவங்களோட மகள் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெகக்னிஷன் யாருமே கொடுக்கல. ஷென்பக நாடாருக்கு அங்கே கல்வெட்டு இருக்குது. அவங்க அப்பாவுக்கு கூட இருந்துச்சான், குப்புசாமி நாயுடு தான் காப்பாற்றிட்டு வந்தாங்கன்னு ஒரு சின்ன ஒரு மெட்டல் பிளேட் இருந்துச்சு. அது காலப்போக்கில் காணாமல் போயிடுச்சுன்ட்டாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு அவங்க ஏங்கினாங்க. ப்ராபப்ளி என்னால் முடிஞ்ச, நம்மளால் முடிஞ்ச இத்தனை மில்லியன் பீப்புளுக்கு நான் இதை போய் சேர்க்கணும்னு நினச்சேன். இது எப்போவுமே இன்டர்நெட்டில் இருக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக. இனிமே உலகம் இருக்கிற வரைக்கும், இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் குப்புசாமி நாயுடு அவர்கள் யாருனே தெரியாத ஷென்பக நாடாருக்கு ஒரு பைசா எதிர்பார்க்காம தான் உயிரையே பணம் வச்சு உள்ளுக்குள்ளே போய் காப்பாற்றின கதை இந்த இன்டர்நெட்டில் சொல்லப்பட்டு இருக்கும். அதுக்கு ஒவ்வொருத்தங்க பார்த்துட்டு இருக்கவங்களும் சாட்சி. நீங்கள் இப்படி ஒரு கதை, இப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் யாராவது இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல், அட் த சேம் டைம் ட்ராஜிக். ஒரு மாதிரி ஒரு டைட்டானிக் படம் பார்த்து முடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த கதை கேட்டு முடிக்கிறப்போ. எனிவே, நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எங்கனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். நாளைக்கும் நீங்கள் என் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.